வணக்கம் சார். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தஞ்சாவூர் மாவட்டம் வரும் சார். தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடி போகிற ரோட்டில் காட்டூர்ன்ற வில்லேஜில் இருக்குது சார் ப்ராப்பர்ட்டி. பார்க்க பொறுத்த ஒரு கமர்ஷியல் லேண்ட் இது. ஆமாம், இங்கேருந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து பிரிவு சாலை, பட்டுக்கோட்டை மன்னார்குடி பிரிவு சாலை கரெக்டாக 2.5 கிலோமீட்டர் சார் உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து. அதேமாதிரி ரயில்வே ஜங்ஷன் இந்த இடத்துலேருந்து அதிகபட்சம் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். தஞ்சாவூர் ரயில்வே ஜங்ஷன் இந்த இடத்துலேருந்து அதிகபட்சம் ஒரு 10 கிலோமீட்டர் தான் வரும். ஆமாம், பார்க்க பொறுத்து மெயின் ரோட்லேயே ஆன் ரோட்லேயே ஒரு கமர்ஷியல் லேண்டு சார். இது வந்து பஸ் ரூட். இது ஜஸ்ட் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி ஜஸ்ட் நடந்து ஒரு தூரம் தான் ப்ராப்பர்ட்டி. ஆமாம், இங்கேருந்து கரெக்டாக இது வந்து மன்னார்குடி போகிற ரோடு சார். இங்கேருந்து கரெக்டாக மன்னார்குடி 30 கிலோமீட்டர் வரும். ஆமாம், வடூர் கரெக்டாக 15 கிலோமீட்ரு. இங்கேருந்து வாண்டையாருப்பு நியரஸ்ட், இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் சார் வாண்டையாருப்பு. பஸ் ஸ்டாப் வந்து அங்கே தான் சார். ஜஸ்ட் வந்து பாருங்கள், அதான் உங்களுக்கு பஸ் ஸ்டாப். அது அங்கேருந்து இறங்கி நடந்து ஒரு தூரம் தான் ப்ராப்பர்ட்டி. இது ரைட் லெஃப்ட் எல்லாமே வில்லேஜ் தான் சார். உங்களுக்கு எல்லாமே வந்து வில்லேஜில் குடியிருக்க பகுதி எல்லாமே. இதெல்லாம் ஃபுல்லாக வீடு தான் உங்களுக்கு. எல்லாமே குடியிருக்க மக்கள் தான் எல்லாமே. பார்க்க போது ஒரு ஆன் ரோட்லேயே ஒரு கமர்ஷியல் லேண்டு சார். இது வந்து ரோடு போக எக்ஸ்டெண்ட் பண்ண தான் இடம். நல்லா ஆன் ரோட்டில் இருக்க ப்ராப்பர்ட்டி. ரோடு போக உங்களுக்கு வந்து இடம் தான் இருக்குது சார். உங்களுக்கு அவங்களே கல் போட்டிருக்காங்க. ஹைவேஸ்லேருந்து வந்து இடம் வந்து போக மீதி இடம் தான் சார் இந்த இடம். அந்த மஞ்சள் கல் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் சார் ரோடு. அது வரைக்கும் உங்களுக்கு ரோடு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இடமே. இந்த ரோடு போக பேலன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டு இடம் இருக்குது சார். உங்களுக்கு ஒரு 4000 கொஞ்சம் சில்லற வரும் சார். 4020 இல்லை அதுக்குள்ளே தான் வரும் ப்ராப்பர்ட்டி. இது ரோடு போக பேலன்ஸ் இடம் சார். இது ரோட்டில் வந்து மீதி இடம் எடுத்துட்டாங்க. மீதி பேலன்ஸ் இந்த இடம் தான். இடம் கொஞ்சம் டவுனில் இருக்கும். ஏன்னா அந்த ரோடு நல்லா ஹைட் ஆக்கிட்டாங்க உங்களுக்கு. இது ரோடு நல்லா ஹைட் ஆகனால நல்ல ஃப்ரண்டேஜ் வரும் சார். இடம் வந்து நல்ல ஃப்ரண்டேஜ் வரும் உங்களுக்கு. ஒரு சைடு வந்து உங்களுக்கு ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கும் ஏரியா. ஆமாம், ப்ராப்பர்ட்டி இது வரையும் வரும் சார். இடம் நமக்கு சர்வே பண்ணி கல் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த இடத்து இது வரைக்கும் வரும் சார் ப்ராப்பர்ட்டி. இந்த இடத்து இது வரைக்கும் ஒரு இடம். ஆமாம், இது எல்லாமே அவங்க வந்து 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஏரியா சார். இது இந்த இருக்க பார்த்தீங்கன்னா கல் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் ரைட்டில் தான் சார் இடம். இது லெஃப்ட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹைவே இடம். அங்கே தெரியுது உங்களுக்கு கல், மஞ்சள் கல். அது வரைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹைவே இடம். இதுலேருந்து அப்புறம் தான் இடம். இது வரைக்கும் ஒரு சார் இடம் நமக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு 4020 இல்லை 4015 கொஞ்சம் சில்லற ஒரு சார் இடம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து இவங்க ப்ராப்பர்ட்டி தான் சார். இது பக்கத்தில் வாக்கியாவுக்கு பக்கத்தில் இருக்குது. பட் நமக்கு இது வரைக்கும் இடம் வரும் சார். எல்லாமே பட்டா இடம் தான் சார். இது நம்ம மெஷர் பண்ணி போட்டு அளந்து கொடுத்துருவாங்க சார். இது உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரண்டேஜ். அந்த லாஸ்ட்டு மட்டும் தான் இடம் கொஞ்சம் குறுங்களாக இருக்கும். இடம் வந்து சவுத் ஃபேஸிங்கில் வரும் சார். இடம் வந்து சவுத் ஃபேஸிங்கில் வரும் உங்களுக்கு. இது ஃபுல்லாக தான் சார் இடம் கொஞ்சம் டவுனில் தான் சார் இருக்கும். இது வந்து கமர்ஷியலுக்கு சூட்டபுள் ப்ளேஸு. 4000 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு. நீங்கள் புது பஸ் ஸ்டாண்டு 2 ரூட் இருக்குது சார். நீங்கள் ஜங்ஷன் வழியாக போனால் உங்களுக்கு வந்து 13 கிலோமீட்டர் வரும். அதே பைபாஸில் போனால் உங்களுக்கு 15 கிலோமீட்டர். இதுதான் சார். அந்த பக்கம் கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கும் சார். இது இந்த கல் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கல்லுலேருந்து அப்படியே இது வரைக்கும் தான் சார் இடம். கிட்டத்தட்ட ஒரு 15 அடி தான் வரும். மீதி வந்து ரைட் லெஃப்ட் நீட்டும் நல்லா லென்த்தியாக போகும் சார் உங்களுக்கு. இதான் இடம். இதான் இந்த ஷேப்பில் தான் இருக்கும். உங்களுக்கு 4000 ஸ்கொயர் ஃபீட் சார். இது நல்ல ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு. இது இடம் வந்து மொத்தமாக கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. இது வந்து டோட்டலாக ஃபுல்லாக தான் சார் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பேக் சைடே வந்து இபி லைன் இருக்குது. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டியில் லைன்லாம் போல் இந்த ப்ராப்பர்ட்டி பேக் சைடே இபி லைன் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு ரொம்ப நியரஸ்ட் சார். உங்களுக்கு மன்னார்குடி பட்டுக்கோட்டை பிரிவு சாலையிலேருந்து கரெக்டாக 2.5 கிலோமீட்டர் சார் வரும். ஆமாம், உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப் வந்து காட்டூர் தான், பக்கம் தான் உங்களுக்கு. இறங்கி நடந்து வர தூரம் தான். நல்ல கமர்ஷியல் லேண்டு. ரோடு போக தான் சார் இடம். அவங்க வந்து ஏற்கனவே இந்த லேண்டு பெரிய லேண்டு, அதெல்லாம் போக தான் மீதி வந்து பேலன்ஸ் இடம் சார். இது கிட்டத்தட்ட 4000 ஸ்கொயர் ஃபீட் கொஞ்சம் எக்ஸஸாக வரும் சார் இடம். இதை பாருங்கள், லைட் போஸ்ட்டு பேக் சைடில் தான் இருக்குது. அதெல்லாம் நமக்கு சர்வீஸுக்கும் ரொம்ப ஈஸி ஆக்சஸ் சார் உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் ஒரு சார் இடம் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் தான் சார் ஒரு இடம். உங்களுக்கு ரயில்வே ஜங்ஷன் அதிகபட்சம் இந்த இடத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் சார் வரும். 10 கிலோமீட்டர் எக்ஸஸ் நான் சொல்கிறது அதுக்குள்ளே தான் வரும் உங்களுக்கு. அதேமாதிரி நம்ம பட்டுக்கோட்டை பைபாஸ், தஞ்சாவூர் தொம்பக்குடிசை தாண்டி பட்டுக்கோட்டை பைபாஸ்லேருந்து இந்த இடத்த கரெக்டாக 6 கிலோமீட்டர் தான் சார் உங்களுக்கு. கரெக்டாக சைட்டே வந்து கரெக்டாக 6 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு. இடம் வந்து ஒரு கமர்ஷியல் லேண்டு சார். இது நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை வந்து ஏன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து கல்யாண மண்டபம் இருக்குது. ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 3 பில்டிங் தள்ளலாம் உங்களுக்கு கல்யாண மண்டபம்.
அது பக்கத்தில் வந்து ஒரு ஷாப்பு கடைங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு இதை தாண்டி ரெசிடென்சி வீடெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக வீடு கிராமத்தில் வீடு தான் உங்களுக்கு. பஸ் ஸ்டாப்பு இறங்கி நடந்து போகிற தூரம் தான் பஸ் ஸ்டாப்பு. அந்த எல்லோ கலர் தெரியுதுல உங்களுக்கு, அது வந்து ஷாப்பு. அதுக்கப்புறம் வந்து கல்யாண மண்டபம் உங்களுக்கு. நல்ல ஆன் ரோட்டில் இருக்குது சார் ப்ராப்பர்ட்டி. ரோடு எக்ஸஸ் போக தான் இடமே, ரோடு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இடம், அதுக்கப்புறம் தான் ப்ராப்பர்ட்டியே சார் உங்களுக்கு. நல்ல ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு. மொத்தம் 4000 ஸ்கொயர் ஃபீட் சார் ஏரியா. 4012 இல்லை 4020 ஸ்கொயர் ஃபீட் வரும். நல்ல ரீசனபிள் ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா தஞ்சாவூர் டு மன்னார்குடி ப்ராப்பர்ட்டி, இந்த ரோடு வந்து வேல்யூ ரொம்ப ஹை சார். இது இந்த ரோட்டில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் வெரி ஹை. இந்த பாருங்கள், அது வந்து கல்யாண மண்டபம் சார். அதை தாண்டி கல்யாண மண்டபம் இருக்குது உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து கடைகள் வைக்கிறதுக்கு சூட்டமான பிளேஸ் இந்த இடம் சார். இல்லை ஃப்ரண்ட்லேயே வந்து கடை கட்டிட்டு பேக்கில் வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு சூட்டமான இடம் தரும். பக்கத்தில் வில்லேஜ் சார் உங்களுக்கு. இது பாருங்கள், நல்ல ஆன் ரோட்லேயே ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி சார். இது இங்கே ரயில்வே ஸ்டேஷன் அதிகபட்சம் ஒரு 10 கிலோமீட்டர் தான் சார் வரும் அந்த இடத்துக்கு. கரெக்டாக இங்கேருந்து வந்து வடூர் வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இந்த இடத்துலேருந்து. நல்ல ஆன் ரோட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி. ஆமாம் பாருங்கள் சார். இது வந்து ரேட்டு வந்து ஒரு சதுரடி வந்து வெறும் 750 சொல்கிறாங்க சார் ரேட்டு. ஆமாம், ஒரு சதுரடி விலை வந்து 750 சார். இது அவங்க கொஞ்சம் நெகோஷியல் பண்ணுறதுக்கு, எலக்ட்ரிக் பில் கொஞ்சம் நெகோஷியல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார். இது ஆமாம், நல்லா உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் இடம் வந்து 4000 ஸ்கொயர் ஃபீட். இது ஒரு சதுரடி வந்து 750 ரூபா சொல்கிறாங்க சார். இது ஒரு சதுரடி வந்து 750 ரூபா. இதே ரோட்டில் 4-5 ப்ராப்பர்ட்டி நான் விளம்பரம் கொடுத்துருக்கேன் சார். நான் அதையும் பாருங்கள். இதிலே வந்து ஏக்கர் கணக்கெலாம் இருக்குது சார் உங்களுக்கு. அதுவும் டீட்டெயில்ஸ் வந்து நான் இதில் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு சதுரடி விலை வந்து வெறும் 750 சார். இது பர் ஸ்கொயர் ஃபீட்டு. நல்லா ஆன் ரோட்டில் ஒரு கமர்ஷியல் லேண்ட். இது ஒரு சதுரடி விலை வந்து 750 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட். 750 சார். இது மொத்தம் 4000 ஸ்கொயர் ஃபீட் வரும் சார். இது இடம் ஆன் ரோட்டில் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, நல்ல ஃப்ரண்டேஜ். ஒரு சதுரடி 750 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட். 750. தேங்க்யூ சார்.